ஹலோ நளினி, என்னென்ன? எங்க இருக்க நீ? நான் தான் சொன்னனே, எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்ச நாள் எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு. நானும் எதுவும் சொல்லலையேம்மா. நீ எங்க வேலைக்கு போறேன்னு கூட கேட்கலையேம்மா. சரி, என்ன விஷயம்? நீ உடனே கொஞ்சம் துளசிக்கிட்ட வரணும். ஏ? அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உனக்கு ஏன் மேல வர வேண்டிய பரிதாபம் அவன் மேல ஏன் வருதுன்னே எனக்கு புரியல. அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும். வாமா ப்ளீஸ். சரி, வரேன். சரிம்மா. என்னவா? துளசிக்கு ஏதோ ஆயிடுச்சான். வெரி குட். நான் சொன்னேன், நீ நம்பல இல்ல. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2 நாள்ல செத்துருவான்னு சொன்னேன். 1 வாரம் ஆனதுனால கேட்டேன். சில மருந்து விஷமா மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சில மருந்துங்க விஷமா மாறாம சைலண்ட் ஆயிடும். அதெல்லாம் ஒவ்வொரு பாடிக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர், இம்யூனிட்டி பவர் இதெல்லாம் டிபெண்ட் பண்ண விஷயம். எனிவே, அட் ஃபைனல் ஹி வில் பி கொலாப்ஸ்டு. அவன் செத்த பிறகு போஸ்ட்மார்ட்டம்ல நீ கொடுத்த மெடிசன்னால தான் அவன் செத்துட்டான்னு கண்டுபிடிக்க முடியுமா? நோ வே. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டான இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கியா? நான் கொடுத்தது இன்ஜெக்ஷன் இல்ல, பின்ன வைராய்டு. வைராய்டா? எஸ். அப்படின்னா என்ன? பாக்டீரியாஸை விட வைரஸை விட மிகச்சிறிய நுண்ணுயிர் வைராய்டு. அது ரொம்ப டேஞ்சரானதா? பாக்டீரியாஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா முழுசா அழிச்சிடலாம். வைரஸை ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா ஒழிக்க கொஞ்சம் போராடணும். ஆனா இந்த வைராய்டு உடம்புக்குள்ள இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே வருஷ கணக்கா போராடணும். அதுக்குள்ள ஆள் போய் சேர்ந்துடுவான். வாவ்! எப்படிப்பட்ட டாக்டர்ஸாலையும் இது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதா? சில டாக்டர் சில வியாதிகளுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிறத கேள்விப்பட்டிருப்பல்ல? ஆமா. அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத வியாதிக்கெல்லாம் இந்த வைராய்டு தான் மூல காரணம். இந்த வைராய்டு உனக்கு எப்படி கிடைச்சது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து வர வச்சேன். அத பவுடர் ரூபத்துல அனுப்பி வச்சான். தண்ணியை விட ஆல்கஹால்ல பிரமாதமா ஒர்க் பண்ணோன்னு நெட்ல படிச்சேன். அதனால கலந்து துளசிக்கு கொடுத்துருக்கேன். அப்படின்னா எந்த டாக்டர்ஸாலையும் அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமா கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்றான். அவன் சாக கிடக்கிற விஷயத்த சொல்ல தான் ஃபோன் பண்ணுவாரு. எடுத்து பேசு. ஆனா நான் இருக்கிறத சொல்ல வேண்டாம். ஓகே. ஹலோ பானு, என்னடா எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஏன்? நீ உடனே வீட்டுக்கு வா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? என்ன பிரச்சனை? எதுக்குன்னு சொல்லக்கூடாதா? துளசிக்கு ஒரு பவுடரை கலக்கி கொடுத்தோம்ல? ஆமா. அது கொடுத்தது தப்பா போச்சுடா. தப்பாயிடுச்சா? ஏன்? அவன் மயங்கிட்டானா? இல்ல, மெண்டல் ஆயிட்டான். என்னது? துளசி மெண்டல் ஆயிட்டானா? ஆமாண்டா. உடனே துளசி வீட்டுக்கு வா. அட்ரஸை எஸ்எம்எஸ் பண்றேன். ஓகே, வரேன். What, Asra? I have laser fencing torch. At midnight we start the work. You don't worry, okay? துளசி, துளசி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஏய் துளசி, துளசி, என்ன பண்ணுது உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. வானத்தை பார்த்து யார்கிட்ட பேசுற? யார் அஸ்ரா? லியாவோட ஃப்ரெண்டு. யார் லியா? என்ன எதுவும் கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? என்னடா கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ற? என்னோட தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி இருக்க. இல்லைன்னா ஏன்டா இவ்வளவு தூரம் உன்னை கவனிக்க போறேன்? நான் தான். ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு. யாரு அஸ்ரா? யாரு லியா? கார்த்திக், பாரா இவனை. எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் நடந்த மாதிரி என் தங்கச்சிக்கு 2வது கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு நான் அவனை குணப்படுத்தலான்னு பார்த்தா மறுபடியும் மெண்டல் மாதிரியே பிஹேவ் பண்றான்டா. இவன் மேல இவ்வளவு அக்கறை ஏன் நீ கேட்டியே?
இதுதான் நளினிமா ரீசன். வானத்தை பார்த்து பேசுறாரா? ஆமாண்டா. டேய் டேய் துளசி, டேய் இப்படி தாண்டா. யாரோ அசுராவா லியாவா ஏதோ ஃபென்சிங் லேசர் டார்ச்சுங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. இவ்ளோ பிரச்சனைகளோட இருக்கிற இவரை மறுபடியும் என் கூட சேர்த்து வைக்க போறியாண்ணா? என்ன பண்ண சொல்ற? நான் வேற யாரையாவது கட்டி வச்சா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு தான் நீ இஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த இவனையே நான் கட்டி வச்சேன். உங்க 2 பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு தெரிஞ்சதும் இவனை கூப்பிட்டு பேசினேன். இவன் ப்ராப்ளம் மனவியாதின்னு தெரிஞ்சதும் மெடிசின் கொடுக்க வச்சேன். அப்புறமும் ஏன் இப்படி இவன் பிஹேவ் பண்றான்னு தான் எனக்கு புரியல நளினி. இவர் மனவியாதிக்கு நீங்க தான் மெடிசன் கொடுத்தீங்களா? ஆமா. அது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமா? சான்ஸே இல்லை. அந்த மெடிசன் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யும். மிஸ் ஆயிடுச்சுன்னா சைலண்ட் ஆயிடுமே தவிர ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்காது. இப்பவும் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கல, அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகல. அப்படின்னா நீ கொடுத்த மருந்து ஒர்க் பண்ணலன்னு தானே அர்த்தம். விடு, இன்னொரு டோஸ் கொடுப்போம். ஓகே. ஐயோ டேய் நோஸ்ரா சுடாதே. ஐயோ 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 வேண்டாம், சுடாதே சுடாதே வேண்டாம், சுடாதே வேண்டாம். துளசி துளசி என்னாச்சு? துளசி என்னாச்சு? துளசி 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 வேண்டாம். பானு, இந்த ப்ராப்ளத்தை எந்த கணக்குல சேர்க்கிறது? மனோதத்துவ முறையில் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. இவனுக்கு நான் சொன்ன யூக வியாதி தான். ஆனால் அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். அந்த வியாதி தீர்றதுக்கு அன்னைக்கு நீ அவனுக்கு கொடுத்த மருந்து ஒர்க் அவுட் ஆகலையோ என்னமோ? அன்னைக்கு நாம கொடுத்தது டெஸ்ட் மெடிசன் தான். அன்னைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல. அன்னைக்கே சொன்னனே, மறந்துட்டியா? ஆமாமா சொன்னேன். இப்போவது அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பியேண்டா. எதுக்குன்னா இப்ப அந்த வேண்டாத வேலை இப்படி மென்டலாவே இருக்கட்டுமே. ஓ வாழ்க்கை என்ன ஆகுறது நளினி? உனக்கு என்ன இப்போ? நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவ்வளவுதானே? நான் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு இல்லம்மா, நீ முத புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம சொந்தக்காரங்கள சந்தோஷப்படணும். கண்டவங்களுக்காக நரகத்தை சகிச்சுக்கிட்டு வாழ முடியுமாண்ணா? நளினி, ஏ கார்த்தை, இருடா. எதுக்கு 2 பேரும் நடு ரோட்ல சண்டை போடுறீங்க? நான் அவனை குணப்படுத்தி குணப்படுத்த தரேன். வேண்டாம், அவர் இப்படியே இருக்கட்டும். என்ன நளினி இப்படி அடம்பிடிக்கிற? வெயிட் வெயிட் வெயிட். முதல்ல அவன் பிரச்சனை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட டீல் பண்ணு. நீ போய் அவங்கிட்ட முதல்ல பேச்சு கொடு. நாங்க 2 பேரும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வர்றோம். போ. என்ன பானு, மருந்து சொதப்பிடுச்சா? வைராய்டு சொதப்புறதுக்கு சான்சஸே இல்லை. பின்ன எப்படி அவன் சாகாம உயிரோட இருக்கான்? 2 விஷயம். ஒன்று, நான் கொடுத்த பவுடரை மாற்றிருக்கணும். இல்லை அவன் உடம்பு முழுக்க பாய்சனாக இருக்கணும். புரியல. அன்னைக்கு கலந்து கொடுக்க சொன்ன மருந்தை உங்கள் அண்ணன் மாற்றிட்டு சாதாரண பவுடரை கலந்து கொடுத்து என்னை ஏமாத்திருக்கணும். அது சாத்தியமா? எங்க அண்ணன் ஏன் அதை பண்ணணும்? அதே டவுட் தான் எனக்கும். இல்லைன்னா வைராய்டு கூட வேலை செய்யாத அளவுக்கு அவன் உடம்புல சம் பாய்சனஸ் இம்யூன் அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்க சாத்தியம் இருக்கா? சில பேருக்கு பாம்பை கடிச்சு தின்னாலும் அதோட விஷம் அவங்கள பாதிக்காது. கேள்விப்பட்டிருக்கல்ல? ஆமா. அதே மாதிரி ஒரு பாய்சனஸ் உடம்பா அவன் இருக்கணும். இது 2ம் இல்லாம இன்னொரு ஆப்ஷன் ஏன் இருக்க கூடாது? என்ன ஆப்ஷன்? அவன் இந்த யூக வியாதின்னு சொல்றதே ஏன் கிரியேட் பண்ணதா இருக்க கூடாது? இல்லையே, இப்ப பிளட் செக் பண்ண ரிப்போர்ட்ல அது இருக்கிறதா பைண்டிங்ஸ்ல தெரிஞ்சதே. ஓகே. இல்லனா அவன் அன்னைக்கு பயத்துல நீ கொடுத்த பவுடரை வேற இடத்துல மாத்தி வச்சுட்டு சாதாரண பவுடரை நீ கொடுத்த பேப்பர்ல கொட்டி ஏன் அண்ணன் முன்னாடி வச்சிருக்க கூடாது? What do you mean? எங்க அண்ணன் கலந்தது ஏன் சாதாரண பவுடரா இருக்க கூடாது? சான்சஸ் ஆர் தேர். அப்படின்னா அவன் நடிக்கிறான். இருக்கலாம் இல்லையா? கண்டுபிடிச்சிடலாம். சாமிக்கு ஃபோன் போடு. ஓகே. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். ஐயோ, உங்க ஆளுங்களோட எலும்பை தேடி இங்க வர முடியாது. நீ சுட்டது எனக்கு எவ்வளவு வலிக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ, சுடாத சுடாத.
என்னடா இவன் உடம்புல இவ்வளவு கட்டுப்பட்டிருக்க? அவனுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக. என்ன நம்பிக்கை? அஸ்ராவும் லியாவும் அவனை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி தானே வீட்டில் மயங்கி விழுந்தான். ஆமா, அவங்க சுட்டதுனால ஏற்பட்ட காயங்கள் தான் இதுன்னு அவன் ஃபீல் பண்ணட்டும். ஃபீல் பண்ண அவன் யூக வியாதி அவனை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை பெங்களூர் நிமான்ஸ் மென்டல் கேர்ல காமிக்கலாம். அண்ணே, அவர் கை அசைது. அப்படியா? நான் உள்ள போறேன், நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன லிங்க்? ஏன் இந்த 2 பேரும் துளசியை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க? ஓகே ஓகே, எங்கம்மா போற? வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன். ஓஹோ, சரி. இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சாங்க. அப்ப இருந்துதான் பழக்கம். அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு நெருங்கினாங்க? கொலை செய்யற அளவுக்கு துளசியோட இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, இப்ப என்ன பிளான்? இவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவனோட கதையை முடிச்சிடலாம். என்ன சைலண்ட் ஆயிட்ட? இதெல்லாம் தேவையான்னு யோசிக்கிறேன். அப்படின்னா எப்படியும் அபிராமி மேடத்துக்கு இவன் பண்ண துரோகத்துக்கு இவனை தண்டிக்கிற மூடுக்கு நாம வந்துட்டோம்ல. ஆமா, அத நேரடியாவே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து முடிச்சிட வேண்டியதானே? எதுக்கு இப்படி இழுக்கணும்? உங்க அண்ணனை இவன் டெத் விஷயத்துல கன்வின்ஸ் பண்ண வேண்டாமா? அதானே பேசிக்கிட்டோம். பண்ண வரைக்கும் போதும், கொன்னுடு பானு. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இவனை உடனடியா கொன்னு நாம மாட்டிக்கிறத விட மெடிசனோட மகிமையினால ஸ்லோவா சாகடிக்கிறேன். கொஞ்சம் பொறு. அதுக்குள்ள இவன் மேல எங்க அண்ணனுக்கு சாஃப்ட் கார்னர் ஜாஸ்தி ஆகி வாழ்நாள் முழுக்க இவனுக்கு சேவை செய்ய வச்சிருவானோன்னு பயமா இருக்கு. டோன்ட் வரி, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சரியா? சரி. அந்த சாமிக்கு ட்ரை பண்ணியா? இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. என்ன ஆனா அந்த ஆளு? தெரியல. திரும்ப எங்கேயாவது மயங்கி இருப்பானா? நான் விசாரிக்கிறேன். ஓகே, வச்சிடுறேன். கண்ணு முழிச்சாரா அண்ணா? இன்னும் இல்ல போல இருக்கு. நல்லி, என்னண்ணே? நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு உண்மையான பதில் சொல்லுவியா? கேளுண்ணே. நம்ம பானுவை உனக்கு எப்படி பழக்கம்? எப்படி பழக்கம்னா? இல்ல, நம்ம வீட்டில் வச்சு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் உனக்கு பழக்கமா, இல்ல அதுக்கு முன்னாடியே பழக்கமா? ஏண்ணே? இல்ல சும்மா கேட்டேன், சொல்லேன். நம்ம வீட்டில் வச்சு தான் பழக்கம். ஏன்னா? சொல்றேன். உங்ககிட்ட நல்லா பழகுறானா? எப்பவும் பழகுற பழக்கம்தான். எதுக்கு இப்ப திடீர்னு அதை பத்தி விசாரிக்கிற? அது இல்ல, அவன் ரொம்ப நல்லவனு எனக்கும் தெரியும். ஆனா உன் விஷயத்துல எப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சிஸ்டர் சிஸ்டர்னு உயிரையே விடுவாரு. இப்ப கூட கார்த்திகை எப்படியாவது குணப்படுத்திடுறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஒண்ணுமே புரியலையே. ஏன் துளசியை இவங்க கொல்ல நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. எப்படி கேட்கறது? ஏதாவது கேட்டா ரிவர்ஸ் ஆயிடுமே. பேசாம இருப்போம், டைம் பார்த்து அடிப்போம். அண்ணே, ஹலோ. என்ன துளசி அப்படி பார்க்குற? நான் எங்க இருக்கேன்? எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க. இதெல்லாம் என்ன? நான் எங்க இருக்கேன்? குண்டு பாஞ்ச இடங்கள்ல கட்டு போட்டிருக்கேன். குண்டு பாஞ்சுதா? ஆமா. எப்போ குண்டு பாஞ்சது? எனக்கு என்ன தெரியும்? அசுராவும் லியாவும் சுட்டதா நீங்க தானே சொன்னீங்க.
ஆமா, அஸ்ராவும் லியாவும் சுட்டாங்க. மேல இருந்து அவங்க இங்க வந்துட்டாங்களா? யார் அவங்க? மேல இருந்து ஏன் வருவாங்க? அவங்க வேற்று கிரக வாசிங்க. அவங்க உங்ககிட்ட வரேன்னு சொன்னாங்களா? ஆமா. வேற்று கிரகத்துல இருந்து எதுக்கு அவங்க இங்க வரணும்? அவங்க ஆள் ஒருத்தன் இங்க வந்து செத்துட்டான். நிறைய கிரைம் கதைங்க படிப்பீங்களா துளசி? துளசி 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 துளசி, நான் கொடுத்த மெடிசனோட மயக்கம் முடிஞ்சு போச்சு. நாடகம் ஆடினது போதும், மெதுவா கண்ணை தர, இல்ல மென்டல்னு சொல்லி விஷ ஊசி போட்டு கொன்னுடுவேன். அந்த ஸ்னோ ஐ வைரம் சாமி கிட்ட தான் இருக்கு, தெரியுமா? சாமியை உங்ககிட்ட அனுப்பி வச்சதே நான் தான். சாமி எங்க? சாமி எங்கங்கிறத அப்புறமா பேசுவோம். நான் கார்த்திகை அனுப்பிட்டு வர்றேன். அது வரைக்கும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணு.